தை திருநாள் தமிழர் போற்றும் நன்னாள், உழவர் போற்றும் பொன்னாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாதமாக திகழ்வது இந்த தை மாதம். நம்பிக்கை தருகிற நாட்களை வரவேற்பதற்காகத்தானோ இந்த பொங்கல் திருவிழா? வாருங்கள் காண்போம். ஏன் இது ஒரு நம்பிக்கை தரும் காலம்? ஆஹா, இது இருக்கிறது பதில். முளைப்பதற்கு 30 நாள், விளைவதற்கு 110 நாள். வந்தது அறுவடை நாள். அற்புதம் தானே? நெற்பயிர் விதைத்து அது முளைப்பதற்கு 30 நாட்கள் தேவைப்படுகிறது. 30 நாட்கள் கழித்து நாற்றாங்காலிலிருந்து வயலில் நடப்பட்டு இந்த நாற்றுக்கள் நெற்பயிராகவும் நெற்கதிர்களாகவும் விளைவதற்கு 110 நாட்கள் ஆகிறது. இந்த 110 நாட்களில் 3 முறையாவது களை பிடுங்கி வெளியே எறிவது அவசியமாயிருக்கிறது. இறுதியாக அறுவடை தானே. இக்காலத்தில் அறுவடை செய்ய மாபெரும் இயந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் அக்காலத்தில் ஆணும் பெண்ணும் சிறுவர்களும் யானையும் சேர்ந்து அறுவடை செய்ய அப்பப்பா 7 முதல் 10 நாட்கள் ஆகியிருக்குமே. இத்தனை அருமை பெற்ற அறுவடைக்கு தனது வளங்களை அள்ளி கொடுத்த இந்த மண்ணிற்கும் நெற்கதிர்களை சிறப்பாகவும் ஏராளமாகவும் வளர செய்த கதிரவனுக்கும் நன்றி செலுத்தும் விசேஷ நாளே இந்த தை திருநாள். பொதுவாக கோடை காலம் விவசாயத்தில் சோதனை காலம். மழைக்காக காத்திருந்து வான் தேங்கிய நீர்த்துளி மண்ணில் வந்து மலைத்துளியாக இறங்குகையில் ஏற்படும் இன்பம் வசந்தத்தின் ஆரம்பமே. தமிழ் மாத கணக்கில் புரட்டாசியில் மழைக்காலம் ஆரம்பிக்கிறது. அம்மாதமே நிலங்களை பதப்படுத்தி நெல்மணிகளை பாவி வைத்து ஐப்பசி அல்லது கார்த்திகையில் நடவு செய்து சரியாக தை மாதம் அறுவடைக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. பருவகாலம் தவறினால் விளைச்சலில் மாறுபாடும் சில குறைபாடும் கூட வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆஹா, இது அறுவடை நாள். இத்தனை நாட்கள் இதற்காக தானே காத்திருந்தோம். இனி அறுவடை வேலைகள் ஆரம்பம். அநேகருக்கு வேலைகள் இருக்கும். சாப்பிடுவதற்கு புதிய அரிசி உணவு கிடைக்கும். சேர்த்து வைத்த தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கிடைக்கும். ஆம், வருங்கால தேவைக்கு சேர்த்து வைக்கவும் தான். இனி என்ன, பண்டிகை கொண்டாட்டம் தானே. இது நம்பிக்கையின் காலம். முதலாவது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். காத்திருப்பு, ஏழ்மை, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், பிரிவினை, இழப்பு, பொறாமை, வேதனை, சஞ்சலம் கழிந்து நம்பிக்கை, சந்தோஷம், ஆற்றல், இன்பம், ஆரோக்கியம், அறிவு, செல்வம், மகிழ்ச்சி, சிரிப்பு புகுதலும் போகி பண்டிகை ஆகும். இரண்டாவதாக பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்பதற்கு பொங்கி வருதல் என பொருள். வண்ணமயமான பானை வைத்து காவலுக்கு கரும்பு கட்டி இஞ்சி மஞ்சள் சேர்த்து வைத்து பனங்கிழங்கு பக்கத்தில் வைத்து பச்சரிசி பக்குவமாக சேர்த்து பொங்கலிடும் போது பொங்கி வருவது போல வாழ்வில் வளமும் அன்பும் சுகமும் நலமும் பெற்று உயர வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு இனிமையான நாள். அடடா, எத்தனை இனிமையான அர்த்தங்கள் எம் தமிழ் பண்டிகைக்கு. அடுத்ததாக மாட்டுப்பொங்கல். மண்வாசனையோடு ஏற்கலப்பைகளை சுமந்து நாம் இன்பமாய் உணவு உண்ண விவசாயிகளுக்கு தோல் கொடுக்கும் காளைகளை போற்றவே பிரத்யேகமாக ஒரு திருநாள். அட, எத்தனை இடத்தில் இப்படி ஒரு பேரன்பு நிகழ்ந்திருக்கும். நம் தமிழ் பண்பு அன்பு மிக்கது என்பது நாம் அறிந்தது தானே. இறுதியாக காணும் பொங்கல். அன்பு என்பது பகிர்ந்தளிக்க வேண்டியது. சந்தோஷம் என்பது பகிர்ந்தளிக்க வேண்டியது. மகிழ்ச்சி என்பது பகிர்ந்தளிக்க வேண்டியது. இன்பம் என்பது பகிர்ந்தளிக்க வேண்டியது. பகிர்ந்தளிக்க வேண்டாமா? நம் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, சுற்றத்தாருக்கு பகிர்ந்திடுவோம். பகிர்வதற்காகவே ஒரு திருநாள். அடடா, சில உறவுகளில் சில கசப்புகள் இருந்தாலும் இந்த பண்டிகை சரி செய்து விடுமே. இனிமையோ இனிமை. எம் தமிழர் கொண்டாடும் பண்டிகையும் அதன் அர்த்தங்களும் புரிதலும் இனிமையோ இனிமை. இந்த நம்பிக்கை காலத்தில் பிரிவினை வேதனை கழிந்து ஆற்றல் இன்பம் பெற்று அன்பு பொங்கி நன்றி உள்ளத்தோடு அன்பையும் இன்பத்தையும் பகிர்ந்து ஒற்றுமையோடும் தமிழர் என பெருமையோடும் வாழ தமிழ் பண்டிகை வாழ்த்துக்கள்.